உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக கோல்டு அப்ரைசர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தங்கத்தை மதிப்பீடு செய்பவர்கள், அளவீடு செய்பவர்கள், அதனுடைய தரத்தை, அதனுடைய சுத்தத்தை, தூய்மையை அளவீடு செய்பவர்களைத்தான் கோல்டு அப்ரைசர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நகை கடைக்கெல்லாம் போனோன்னு வைங்களேன், பழைய நகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறோன்னா அதை முதல்ல கோல்டு அப்ரைசர்கிட்ட போய் வேல்யூ வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அவங்க அதை அப்படி புரட்டி பார்த்து இப்படி புரட்டி பார்த்து அப்புறம் வெயிங் மிஷினில் வச்சு பார்த்து அதற்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்கள்ல. அந்த ஒரு கோல்டு அப்ரைசருங்கிற ஒரு பொறுப்பை தான் வள்ளல் பிரான் ஒரு பாடலில் நமக்கு சொல்லித்தரார். அந்த மாதிரி அளவீடு செய்வதற்கு அல்லது மதிப்பீடு செய்வதற்கு, அந்த தூய்மையை அளப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டா கூட அது வள்ளல் பிரான் சரி இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கலாம். அதை தாண்டி ஒன்று சொல்கிறார், அதுதான் கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஏன்னா திருமால் பிரம்மன் போன்றவர்களுக்கு கூட அந்த ஞானம் இல்லை அப்படின்னு புறக்கையால் தள்ளி விடுறார். அவ்வளோ தூரம் ஆணித்தரமாக யாரை சொல்கிறாரு, எதை சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிக்க தோணுதில்ல? அவர்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கூட இந்த மதிப்பீடு செய்கின்ற அந்த ஞானம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா என்னது அது? கொஞ்சம் கேட்கலாமே இந்த கதையை அப்படின்னு தோணுது. அந்த கதையை வள்ளல் பிரானோட பாடல்களை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, முதலாம் திருமுறையில் இருக்கக்கூடிய பாடல் 918வது பாடல். எவ்வளோ முன்னாடி உள்ள பாடல்ங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த நிலையிலும் கூட, துவக்க நிலையிலும் கூட சிவம் என்கின்ற அந்த தத்துவத்தில் அவர் ஆழங்கால் பட்டிருந்தார். அதுதான் நம்ம இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடிமுடியை தேடிய அந்த புராண கதை இருக்குல்ல, அதை பற்றியும் ஒரு குறிப்பு இந்த பாடலில் இருக்குது. பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடியை தேடிய அந்த புராணத்தின் கதையை வைத்துதான் வள்ளல் பிரான் இதை எழுதியிருக்கிறார். ஆனால் சிவம் என்பது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்று சொல்லும்போது அது என்ன தத்துவம், அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதல்ல வள்ளல் பிரானோட பாடல்களோட இப்ப பயணம். நாடி அழுத்தேன் என் அளவோ நம்பா மன்றுள் நன்கு நடம் ஆடி மகிழும் திரு ஒற்றி அப்பா, உந்தன் அருட்புகழை கோடி அளவில் ஒரு கூறும் குனித்தார் என்றி ஆங்காங்கும் தேடி அளந்தும் தெளிந்திலரே திருமால் முதலாம் தேவர்களே. அடிமை திற தலைசல் அப்படிங்கிற முதலாம் திருமொழியில் இந்த பாடல் இருக்கு. 918வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, எத்தனையோ கோடி 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 கோடியா வார்த்தைகள் இருக்கு, அதை வச்சு அளவீடு செய்யலாம். ஆனால் சிவம் என்கின்ற அந்த தத்துவத்தை குனித்தார் யாருமே இல்லை. குனித்தார் அப்படின்னா அளவீடு செய்தல். அப்ரைசர்னு சொன்னோம்ல, கோல்டு அப்ரைசர் மாதிரி இந்த குவாலிட்டி அப்ரைசர், கேரக்டர் அப்ரைசர், வேல்யூ அப்ரைசர், சிவம் என்கின்ற அந்த தத்துவத்தின் வேல்யூ அப்ரைசராக யாருமே இல்லையே, திருமால் போன்ற தேவர்கள் கூட இல்லையே அப்படிங்கிறார். அதில் என்ன சூட்சுமத்தை சொல்கிறாருங்கிறதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடியவர் இல்லை நம்முடைய வள்ளல் பிரான். அவர் ஒரு கருத்தை முதலாம் திருமுறையிலேயே சொல்கிறாருன்னா அதில் என்ன உண்மை பொதிந்திருக்கிறது அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால் முதல்ல திரும்பவும் ஒரு பயணம் போயிட்டு வந்துடலாம் வள்ளல் பிரானோடு. நாடி அழுத்தேன் என்னளவோ நம்பா மன்றுள் நன்கு நடமாடி மகிழும் திருவொற்றி அப்பா. அவர் தேடி 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 அழுத்து போயிட்டாராம். எதுக்கு அழுத்து போச்சு வள்ளல் பிரானுக்கு? வேற எதுக்கும் இல்லைங்க. திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த நடராசரை, அந்த சிவத்தை தன்னுடைய அப்பா என்று கூறுகிறார் அல்லவா, அந்த அப்பனை, அந்த தகப்பனை, அந்த ஞான தகப்பனை, அந்த ஞான கொழுந்தினை முழுமையாக சொல்லுகின்றவர்கள், முழுமையாக உணர்ந்திருக்கின்றவர்கள், முழுமையாக நமக்கு புரிய வைப்பவர்கள் யாராவது இருக்காங்களான்னு தேடி 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 அழுத்தே போச்சு எனக்கு அப்படிங்கிறார். அவருக்குமே சொல்ல முடியலைங்கிற அந்த இயலாமையும் இதில் சொல்கிறார். என்னாலையும் சொல்ல முடியல, மெத்த படித்தவர்கள்னு சொல்கிறவங்களாலையும் சொல்ல முடியல, வேதம் உணர்ந்தவர்கள்னு சொல்கிறவங்களாலையும் சொல்ல முடியல, பண்டிதர்கள்னு சொல்கிறவங்களாலையும் சொல்ல முடியல, வாயை திறந்தா ஆயிரக்கணக்கான மந்திரத்தை அப்படியே கடகட கடகடன்னு சொல்கிறவங்களாலையும் சிவத்தை சொல்ல முடியவில்லை. அதனால் அழுத்தே போச்சுப்பா எனக்கு அப்படிங்கிறார்.
சரி, அலுப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன முடிவுக்கு வந்து சேர்றாருங்கிறது முக்கியம் இல்லையா? அலுத்து போச்சு, அதனால் விட்டேன் அப்படின்னு சொல்கின்ற சாதாரணர்கள் நாம். ஆனால் வள்ளல் பிரான் அப்படி இல்லை, அசாதாரணர். அதனால் அவர் அந்த அலுப்பு நிலையிலிருந்து மாறுவதற்கு என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. ஆடி மகிழும் திருவொற்றி அப்பா உந்தன் அருட்புகழை கோடி அளவில் ஒரு கூறும் குனித்தார் இன்றி. அதான் மிக முக்கியம். அந்த சிவம் என்கின்ற தத்துவத்தின் கோடி அளவில் ஒரு கூறு, ஒரு சின்ன கூறு, ஒரு குண்டுமணி அளவு, ஒரு குண்டூசி அளவு, ஒரு ஊசிமனை அளவு கூட சொல்வதற்கு, குனித்தார் என்றால் அப்ரைசர்னு அர்த்தம், அளவீடு செய்வதற்கு, மதிப்பு சொல்வதற்கு, அதனுடைய வல்லமை என்னங்கிறத புரிய வைப்பதற்கு, அதனுடைய ஆழம் என்னங்கிறத சொல்வதற்கு, அதனுடைய தூய்மையை சொல்வதற்கு யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிப்போம்? மனிதர்களில் யாருமே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். ஏன்னா வள்ளல் பிரான் பலர்ட்டையும் போய் கேட்டேன்னு வேறு சொல்கிறாருல. அதனால் நம்ம போல மனிதர்கள் யாருமே இல்லை. மனிதர்களுடைய சிந்தனைக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது சிவம் என்கின்ற அந்த அளவில் நாம் புரிஞ்சுப்போம். ஆனால் வள்ளல் பிரான் நிறைவாக சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறார் முதலாம் திருமொழியிலேயே, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அதை கோடி அளவில் ஒரு கூறும் குனித்தார் இன்றி ஆங்காங்கும் தேடி அளந்தும் தெளிந்திலரே திருமால் முதலாம் தேவர்களே. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும்ல, அந்த புராண கதை. சிவன், விஷ்ணு, பிரம்மன் இந்த 3 பேரில் யார் வல்லமையானவர்கள், யார் பெரியவர் என்கின்ற ஒரு சண்டை அந்த 3 பேருக்குள்ளேயே வந்துடுச்சு. சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா, பிரம்மன் பெரியவரா அப்படின்னு. உடனே சிவன் வந்து தன்னுடைய விஸ்வரூபமாக பெரு நெருப்பாக திருவண்ணாமலையில் அடைக்கலமாகிறார், அல்லது திருவண்ணாமலையில் தீபமாக, பெருந்தீபமாக தன்னுடைய அவதாரத்தை எடுக்கிறார், தன்னுடைய பிறப்பை காட்டுகிறார், தன்னுடைய இருப்பை காட்டுகிறார். அதுங்கிறது ஒரு கதை. சரி, பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரம்மா அன்னப்பறவையாக முடியை தேடி பயணம் செல்கிறார். விஷ்ணு பன்றியாக, வராகமாக அடியை தேடி பயணம் செல்கிறார். 2 பேரும், விஷ்ணு கீழே 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 பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கார். ஆனால் சிவம் என்கின்ற அந்த தத்துவத்தின், அந்த பெருநெருப்பின் அடி ஆழம் எது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போன்று பிரம்மாவாலும் மேலே உச்சியில் பறந்து 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 போனாலும் அதனுடைய ஆதி எது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தோற்று நின்ற கதையைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார்னா, எதை புரிஞ்சுக்கணும்? அன்பு என்பது அனாதி, அன்பு என்பதுதான் ஆதி அந்தம், அனாதியும் அதுதான். அன்பு என்பதுதான் வானம், அன்பு என்பதுதான் இந்த பூமி, அதை யாராலும் அளவிட முடியாது. சிவம் என்பது கருணை, சிவம் என்பது அன்பு, சிவம் என்பது பேரன்பு, சிவம் என்பது இரக்கம், சிவம் என்பது காருண்யம், சிவம் என்பது தர்மம் என்ற புரிதலுக்கு வள்ளல் பிரான் வந்தார் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.